வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் நம்மளுடைய டிஎன்இபி அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதற்கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்போ நான் எது பேசினாலும் அது சரியாக இருக்காது. ஸோ விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை சார்பாக இது முழுமையான அறிக்கை தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் நம்ம செக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் நம்ம உத்தரவிடப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இதுமான கணினியில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். மற்ற என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும் அது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்க சொல்லணும். கடந்த 5 வருடத்தில் இருக்கிற அனைத்து டெண்டர் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன டேட்டா கணினியில் இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது, அது இல்லாமல் கோல் பர்ச்சேஸ் சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கும் வேலைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில நாட்கள் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி அனைத்தையும் பேக்கப் எடுக்கிற வேலைகள் இருக்குது. ஸோ மொத்தமாக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் கான்ட்ராக்ட் வேலைகள் இருக்காங்க. நிறைய தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தெர்மலில் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலைகள் எடுத்து செய்துட்டு வராங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டேட்டா மற்றும் கோல் டெண்டரு, கோல் சம்மந்தமான அனைத்து பர்ச்சேசஸ்ஸு, அது சம்மந்தமான அனைத்து டேட்டா, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. சிபிஐலையும் வழக்கு தொடுத்துட்டாங்க. அது அனைத்தும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நிறைய நடவடிக்கைகளும் ஒரு சில நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கடந்த மாதம். ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு சில வேலைகள் நடந்திருக்கும் என்ற சந்தேகமும் ஏற்படுது. ஸோ அதனால் அனைத்தையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணை முடிவில் அவங்க தெரிவிப்பாங்க. பட் என்னென்ன சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்குது, கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய டெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே இப்போ இதில் சோலாரில் என்னென்ன மாதிரியான லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ டெண்டர்லாம் கூட க்ரீனில் சோலாரில் என்னென்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு, இது சம்மந்தமான அனைத்து டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ரீவேலிடேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை தெரிவிக்கப்படும். இல்லை, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு நாங்கள் தகவல் செய்வோம். இப்போ சொன்னால் அது பொருத்தமாக இல்லை, இன்னும் நிறைய விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பழைய லெகசி சிஸ்டம்ஸ் இருக்குது, பழைய டேட்டா இருக்குது, பழைய சர்வர் இருக்குது. அனைத்தையும் கணக்கெடும் பணிகள் நடந்துட்டு வருது. எல்லாம் எடுக்கட்டும். நம்பர்ஸ் எதுவும் நம்ம சொல்ல விரும்பல. இல்லை, அதை தான் விசாரிச்சுட்டு வராங்க. எதனால் இது இல்லை அதனால் விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் நிறைய இடத்துல ஒவ்வொரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸில் நிறைய முறைகள் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டும் வர்றோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் தனித்தனியாக விசாரிச்சுட்டு வரோம். ஸோ அனைத்து டேட்டாகளும் என்னென்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நாங்கள் விசாரணைக்கு கடந்த 1 மாதமாக விசாரிச்சுட்டு வரோமோ அது சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள்லாம் இருக்கா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி பேக்கப் எடுக்கவும் சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்துகிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு வரோம். இல்லை, யாரும் எந்த ஒரு சில நபர்கள் எந்த அரசையோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா? யார் தவறான நபர்களோ இப்போ இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது தான் அரசோடையது. எந்த தனிநபரும் யாரும் அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசோடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இது எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதில் உள்ள பூந்து எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர் உத்தேசம். யார் யார் எதனால் திருடப்பட்டுச்சு
கண்டிப்பாக எதனால் திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் யார் திருடினாலும் முழுமையான விசாரணை வந்து காவல்துறை முடக்கி விட்டுடலாம். நிறைய பேர் வேற ஒரு ஊர்களில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பற்றி தெளிவாக சொன்னால்தான் உசிதமாக. டாக்குமெண்ட் கண்டிப்பாக திருடப்பட்டது, அதில் நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. கணக்கிட்ட பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு தான் விசாரணை நடந்துட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது போக மற்ற இடங்கள்ல இருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு க்ரீன் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலி, உடங்குடியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கணக்கிடும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம், அவர்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷ், தெர்மல் பவர் ஸ்டேஷனில் நிறைய வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கணக்கிடும் பணிகள், எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். அனைத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸு, தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோடைய டேட்டா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இல்லாமல் மேனுவல் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுற பணிகள் நடந்துகிட்டு தான் இல்லை அவர் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அவர் இருந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷனில் இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக இருக்கு. விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக சொன்னாங்க. எல்லாம் அதாவது விஜிலன்ஸ், இபியோடைய விஜிலன்ஸ் துறை ரீதியான விசாரணை முடித்த பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இடையிலே வந்து அனைத்தும் பேக்கப் எடுக்கும் பணிகள் அனைத்தும் வந்து துவங்கப்பட்டு விட்டுச்சு. இதெல்லாம் கடந்த 1 வாரங்களாக கண்டினியூஸ் ரிவ்யூவில் எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். நேற்றே இது சம்மந்தமாக யார் எங்கே செக்யூர் பண்ணாங்க இல்லை அனைத்தும் டெய்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஸோ இது இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக, ஏன்னா உள்ள விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம்னு நினச்சோம். ஸோ அதனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக. எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க சொல்கிறோம். எனக்கு காவல்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு, நம்ம சொல்ல வேண்டாம். இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அனைத்தும் ஆடிட் செய்யப்பட்டது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஆடிட் பண்ணி எங்கெங்கே மிஸ்ஸிங். ஸோ இன்னும் பல இடங்களில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணணும். அது எந்த விதத்துலையும் யாரும் மேலும் எந்த காணாமல் போயிடக்கூடாது. ஏதாவது வேறு வகையிலேயே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற வேலையும் நடந்துடக்கூடாது. ஸோ அனைத்தும் செக்யூர் பண்ணும் பணிகள் இல்லை. அந்த நம்பர்ஸை விசாரணை முடிந்த பிறகு சொல்கிறோம். இன்னும் பல இடத்துல இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துருக்கு. இல்லை நிறைய இடத்துல உள்ளே இருக்கிற இதெல்லாம் செக்யூர்டு பிளேசஸ் தான். உள்ளே இருக்கிற ஒரு சில எம்ப்ளாயிஸ் தான் அதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறதாக முதல்கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. ஸோ மேலும் இது சம்மந்தமான, ஏன்னா உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ்கிட்டே இருக்கிறப்ப விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம். வேறு ஏதாவது கேள்வி சார், தமிழ்நாட்டில் இது வந்து நடந்துட்டு இருக்கு. சென்னையில் தலைநகர்லேயே நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில் இந்த ஆர்டிஎஸ் சம்பந்தப்பட்ட இந்த குளறுபடிகள் இருக்கிறதா என்பது பல்வேறு தரப்பினர் இதை அதெல்லாம் மின்சாரம் தரப்புல என்னென்ன மாதிரியான ஃபால்ட் இருக்குது, எதனால் இருக்குன்னு சொல்லி டெய்லி மின்சார வாரியம் தரப்பில் நம்மளுடைய வெப்சைட்டில் ட்விட்டரில் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறோம். மின்சாரம் எதனால் தட்டுப்படுது, என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. விண்டு மில் ஏன் திடீர்னு ஒரு 4 நாட்களாக விண்டு மில்லில் திடீர்னு ஒரு தட்டுப்பாடு, முழுமையாக விண்டு மில்லில் வர வேண்டிய மின்சாரம் வரவில்லை. ஸோ அதனால் வெளியிலேருந்து நம்ம வந்து ஒரு சில இடத்துலேருந்து மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ எதனால் தடை, எங்கெங்கே பிரச்சனைன்றதை நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணி தான் வரோம். ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது கண்டிப்பாக விசாரணை முடியப்பட்டு கைது செய்யப்பட்டு யார் யார் எந்த இன்டென்ஷனில் பண்ணாலும் கண்டிப்பாக கடுமையான இல்லை. கடந்த 1 மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இதுவரை இப்போ தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நாங்கள் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம். ஏன்னா பேர்கள் எதுவும் விசாரணையில் இருக்கும்போது சொன்னால் நன்றாக இருக்காது. இது மிகப்பெரிய அளவில் விசாரணை செல்ல வேண்டும். ஸோ அதனால் இன்டென்ஷன் இல்லாமல் எப்படி ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க? ஸோ எந்த இன்டென்ஷனில் எடுத்தாங்கன்றது தான் நம்ம விசாரிச்ச பிறகு கண்டிப்பாக என்ன இன்டென்ஷனில் இது திருடப்பட்டுச்சு, யார் சொல்லி திருடினார்கள், இதற்கு பின்னாடி யாருன்னு இருக்கா, என்ன மாதிரியான டேட்டாக்களுக்காக இது திருடினார்கள், என்ன இன்டென்ஷனில் இது திருடினாங்க, இது அனைத்தும் விசாரணை முடிந்த பிறகு தான் சொல்லுவோம்.
ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் சொல்லலாம். ஏன்னா மீட்டர் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மின்சார மீட்டரில் என்ன பதிவாக இருக்குதோ அதான் ஒன்று, திடீர்னு வராது. என்ன ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அவங்க இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க, அதற்கான என்னன்னு செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. சரி, மின் தடைக்கு முக்கிய காரணம்னு வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா மெயின்டெனன்ஸ் வந்து, அதாவது ஹெவி லோடு இருக்கும்போது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் லோடு வந்து என்னென்ன பாருங்க, பொதுவாக வந்து நம்ம இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு 250 சப்ஸ்டேஷன்ஸாக இன்னைக்கு இருக்கிற தேவைகளுக்கு நமக்கு தேவை. ஏன்னா அதிகமான லோடு வந்து இப்போ இரவு நேரங்கள் எடுக்கப்படுது, பீக் ஹவர்ஸில் அதிகமான லோடு எடுக்கப்படுது. ஸோ அது நமக்கு தேவையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250 சப்ஸ்டேஷன்ஸ் தான் தேவை அந்த லோடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் எந்த பெரிய மாற்றங்களும் செய்யப்படல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் லோடு தேவைப்படும் பொழுது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சப்ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் 6 சப்ஸ்டேஷன் தேவைன்னு நான் கடந்த ரிவ்யூவில் சொன்னாங்க. இது மாதிரி சென்னையிலையும் எந்தெந்த இடத்துல சப்ஸ்டேஷன் தேவைன்னு ஆல்ரெடி கணக்கிடும் பணிகள் இருந்திருக்கு. ஸோ பாதி சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ துவங்கப்பட்டிருக்கு, ஆனால் முடிக்கப்படவில்லை. ஸோ இதெல்லாம் முடிக்கப்பட்டு அடுத்த வருடத்துக்காவது தேவையான அளவு நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஸோ இது பிரைமரி ரீசன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கெப்பாசிட்டி கூட்டிகிட்டே இருக்குது, பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான சப்ஸ்டேஷன்ஸ் நம்மகிட்ட போதுமான அளவு இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் நான் சொல்கிறது வந்து ஒரு சப்ஸ்டேஷன் அளவில், அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் அளவில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபுல் எஃபிஷியன்சியில் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை தாண்டி நிறைய இடத்துல வந்து கேபிள்கள் வயர்கள் கட் பண்ண போகிறதுனால பெரிய தடையில் ஏற்படுது. ஒரு சில இப்போ 110 kV கேபிள்லாம் கட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2 நாளாகும் அதை சரி செய்ய. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் தான் வந்து மாற்று கேபிள் வழியாக நம்ம கொடுக்குற பணிகள் இருக்கும். ஸோ இது எல்லாம் எதெல்லாம் வந்து மேஜர் ஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப பணிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகளும் நடந்துட்டுருக்கு. ஸோ எங்கே தேவை உடனடியாக, எங்கே தேவை எங்கெங்கெல்லாம் உடனே சப்ஸ்டேஷன் தேவை, ஸோ இதை எப்படி சீராக்கிற அந்த பணிகள் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது வந்து வர்ற இந்த காலங்களில் பெரிய அளவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முதல்வரிடமும் அனுமதி பெற்று எங்கெங்கெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியுமோ அதை சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு. இல்லை, எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல ஃபால்ட்டுனால வருதோ அதை நம்ம சீரமைச்சுட்டு தான் வரோம். தொடர்ந்து ஒரே ஏரியாவில் அப்படிலாம் இல்லை, ஒரு சில இடத்துல ஃபால்ட்டுனால வருது. இப்போ நம்ம மொபைல் டீம்ஸ் வச்சுருக்கோம், மொபைல் டீம்ஸ் உடனடியாக அங்கே சென்று அங்கே பணிகளை செய்து அவங்க வந்து அதை சீரமைக்க பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் டீம்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த பவர் கட்ஸ் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது வந்து அந்த டைமிங் வந்து துரிதமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் மொபைல் டீம்ஸோடைய பணிகள்னால இப்போ வந்து 14 டீம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேலையில் பார்த்துட்ருக்கோம். அதனால் நிறைய இடத்துல இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுற டைம் உடனடியாக சரி செய்யப்பட்டு எங்கே பண்ணியிருக்கோம், இது சீக்கிரம் நடந்து முடிஞ்சிருக்கு. அரசு பொதுப்பேட்டு இன்னும் 1 மாதம் கூட ஆகல. ஏன்னா புதிய அரசு முதல்வர் உத்தரவின் பேரில் என்னென்ன செய்யணுமோ துரிதமாக செயல்படுறோம். எல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் சீரமைக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான தடைகள், இப்போ ஹார்ட் டிஸ்க் காணப்படும் தடைகளும் இருக்குது. அனைத்து வேலைகளும் பேரலாக நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அனைவரும் பெரும்பான்மையான நேரங்கள் அனைத்தையும் சரி செய்யும் வேலைகளை தான் அனைத்து அமைச்சர்களும் முதல்வர் உத்தரவின் பேரில் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இல்லை கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து தவறான ஒரு கான்ஃபிடன்ஸை நம்ம கொடுக்க விரும்பலை. ஏன்னா நீங்கள் இந்த துறையில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. அதை போக 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. 50% ஆட்களே இல்லை. நீங்கள் இன்றைக்கி கணக்கீட்டாளர், அதாவது ரீடிங், நம்ம மெஷர்மெண்ட்ஸ் ரீட் இருக்க அந்த கணக்கீட்டாளர் நாங்கள் போய் இப்போ ரீடிங் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4,500 பேர் பற்றாக்குறை. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் எந்த மெயின்டெனன்ஸும் 5 ஆண்டுகளில் செய்யப்படவில்லை. வாங்கின டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல், சப்ஸ்டேஷன்ஸ் எதுவும் பண்ணலை. கோள்கள் வாங்கின, அதாவது நிலக்கரி வாங்கின தரம் வந்து நல்ல தரத்தில் இல்லை. அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இப்போ தான் கணக்கிடும் பணிகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து எவ்வளவு கிலோ கேலரிஸ் தரத்தோடு வாங்கணுமோ அதில் 50% கீழேயான ஒரு கிலோ கேலரிஸ் தான் நம்ம கோலே வாங்கியிருக்கோம். அதனால தான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல எல்லாமே வந்து முழு எஃபிஷியன்சியில் அவங்க இயங்கலை. அதனால தான் அங்கே வந்து நம்ம போதுமான அளவு மின்சாரம் அங்கே உற்பத்தி செய்ய முடியாது. நிறைய ஃபால்ட்டு, பாய்லர் ஃபால்ட்டு எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம போதுமான தரத்தோடான கோள்கள் வாங்கப்படலை. ஸோ அனைத்தும் நம்ம சீரமைக்கணும்னா 1 மாதத்தில் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக அனைத்தும் சீர் செய்யக்கான 100% வேலைகளை துவங்கி இருக்கிறோம். விரைவில் இந்த நிறுவனம் வந்து மேலும்
பழைய நிலைக்கு கொண்டு வரும் வேலைகளை துரிதமாக செயல்பட்டு வருகிறோம். கண்டிப்பாக அதை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு சில திட்டங்கள் போட வேண்டியது, போட்டுட்டு அனைத்தும் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டு தான் நம்ம செயல்படுறோம். இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நீங்க சொன்ன எல்லாம் பழைய டிரான்ஸ்ஃபார்மரு, மக்கள் பணியாளர்கள் குறைவு எல்லாம். ஆனா கடந்த ஆண்டும் சரி இந்த வெயில் கோடை மின் தடை இல்லை. எதனால ஃபால்ட்டுன்னு நம்ம எதனால மின்சார ஃபால்ட்டுன்னு நம்ம எல்லாமே வந்து எந்தெந்த நேரத்தில் எதனால ஃபால்ட்டுன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பொதுவாக சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன நிலைமைன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை இன்னும் தெளிவாக வித் டேட்டா என்னென்ன தேவைன்றது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகிறோம். இல்லை, நமக்கு வந்து எப்பயுமே தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து நம்மளுடைய மின்சாரம் இருக்குது. ஒரு சில நேரங்களில் இப்போ கடந்த 2 நாட்களாக விண்டு மில் உடனடியாக 0 வந்துருச்சு. விண்மில்லோட உற்பத்தி 0 வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நேரங்கள் தான் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுது. பட் அதையும் சரி செய்து தினமும் வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போகிறதுக்கான வேலைகளை துவக்கப்பட்டிருக்கோம். நன்றி. உள்ள வச்சிடலாமா? சரி, அங்கே இருக்கா? சரி, அங்கே வச்சா